நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு? பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு, மானம் பெரிதென்று வாழும் பண்பாடு. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு? பாலைவனம் என்ற போதும் நம் நாடு, பாறை மலை கூட நம் எல்லை கோடு. ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம், வீர சமுதாயமே எங்கள் கூட்டம். நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு? அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இது ஒரு புதிய பகுதி. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு? இல்லை என்றால் சூழும் கேடு. ஏன்னா இன்றைக்கி நாட்டை பற்றி யோசிக்கிறதுக்கே இங்கே மனிதர்கள் இல்லை, தலைமை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது நம்ம நாட்டில், மேல் மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டை பற்றி ஒரு அக்கறை, ஏதோ ஒரு தலைமை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும் ஒரு தலைமை இருக்கிறதால தப்பிச்சோம். இங்கே தமிழ்நாடு பாருங்கள், இந்த கடந்த 5 வருட வாழ்க்கையை யோசித்து பார்த்தா அந்த ஆளும் திறனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிமுகமாகவே மேனா மினிக்கு மாதிரி வெளிமுகமாகவே 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், காலை சாப்பாடு போடுறேன், டீ கொடுக்குறேன், பிஸ்கட் கொடுக்குறேன், இது தானே தவிர நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள், அவங்க ஆட்சி செஞ்ச மாட்சியை பார்த்தீங்கன்னா தினமும் கொள்ளை, தினமும் கொலை, தினமும் ஆணவ கொலை, தினமும் பார்த்தீங்கன்னா எங்கே கஞ்சா விற்கிறது, போதை மருந்து விற்கிறது. மனிதர்கிட்ட அந்த அந்த ஒரு குடும்பத்தினுடைய இணக்கம், ஒரு குடும்பத்தினுடைய மாட்சிமையே போயிடுச்சு. ஏன் இப்போ நான் புள்ளிவிவரத்தோடு சொல்ல போகிறேன். அதுதான் பாருங்கள், இப்போ கூட நேற்று கூட ராமேஸ்வரம் கடற்கரை ஓரத்தில் இலங்கை அந்த பார்டரில் 200 கோடிக்கு கொக்கைன் கைது பண்ணியிருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னால் 300 கோடி 200 கோடி போதைப் பொருளை சீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு வழக்கமான செய்தியாக வந்துட்டு இருக்குது. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், போதை வந்து இங்கே விற்றுட்டுருக்குறாங்க, போயிட்டுருக்காங்க, சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா காது இல்லாத அரசாங்கமாக போயிடுச்சு, அது விட்டுருங்க. ஆனால் பாருங்கள், நான் ஏன் நாடுன்னு சொல்ல வந்தேன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு, அவருடைய படத்தில் கண்ணாசனையா எழுதின பாட்டு. அந்த பாட்டில் நாடு இல்லைன்னா உங்களுக்கு வீடு எங்கே போக போகுது? நாடு முழுசும் தீயாக போனால் வீடு உங்களுக்கு எங்கே வந்து உருப்பிட போகுது? நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாட்சிமையான ஒரு வாழ்க்கையே விட்டுட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு அரசியல் அறிஞர்களெல்லாம் சொல்கிறது என்னென்னா, 2 விதமான தலைமையை சொல்கிறாங்க. ஒரு தலைமை சந்தை தலைமை, இன்னொன்று சமூக தலைமை. நல்லா கவனிங்க. சந்தை தலைமை என்பது வர்த்தகம், வியாபாரமாக வெளிமுகமான வாழ்க்கை. சமூக தலைமை என்பது வேற. இந்த சமூக தலைமைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், வேறுபாடு அப்படின்னா, சந்தை தலைமை என்ன பண்ணோம், தமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒரு மேய்க்கிற தன்மை உடையது. ஆனால் சமூக தலைமைக்கு என்ன வேணும்னா, அன்பு சார்ந்த ஒரு பார்வை வேண்டும், ஒரு பண்பு சார்ந்த குணம் வேண்டும். அது மட்டும் இல்லை, சமூகத்துக்கு வழிகாட்டி அந்த வழிகாட்டுதலோடவே ஒரு அறிவும் தெளிவும் பார்வையும் பண்பும் சேர்ந்து இணக்கமாக கொண்டு போகிற தன்மை தான் இந்த சமூக தலைமை. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டோம், நாம் இந்த சமூக தலைமையையும் சந்தை தலைமையையும் நெருப்படுத்தி முறைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு பேர் தான் அரசுன்னு பேர். ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா அரசாங்கம், அரசுன்னா ஸ்டேட். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ரெண்டுமே வேறு வேறு. அரசு என்றைக்கும் இருக்கும், அரசாங்கம் வரும் போகும். இப்போ பாருங்கள், இப்போ இருந்தது வேற ஒரு ஆட்சி, இப்போ அடுத்த 5 வருடம் எந்த ஆட்சி இருந்தது, அது அரசாங்கம். அரசாங்கம் என்பது ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு கான்ட்ராக்ட் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட், அவ்வளோதான். அவங்க 5 வருஷம் இருந்தாங்க கான்ட்ராக்ட், அது அரசாங்கம். ஆனால் இங்கே அரசுன்றது என்ன, நான் சொன்ன பாருங்கள், சந்தை தலைமையும் சமூக தலைமையும் ஒரு நெறிப்படுத்தும் உடைய முறைமைக்கு தான் அரசுன்னே பேர். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் வந்த உடனே அரசாயிடுறாங்க. ஆனால் அந்த அரசியல் மாட்சிமையை விட்டுடுறாங்க. இதுதான் பிரச்சனை. ஏன் நான் இதை கொண்டு வரேன்னா, நாடு இப்போ எலெக்ஷன் வர டைம், மக்கள் ஏன் அந்த நெறிப்படுத்துகிற அந்த சந்தை தலைமையையும் சமூக தலைமையையும் நெறிப்படுத்துகிற அந்த உண்மையை உணர மாட்டேன்றாங்கன்னா, மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, மக்கள் வெறும் பார்வையாளராக கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. இங்கே ஒரு அரசியல் நடக்குது, ஒரு அரசாங்கம் நடக்குது, ஒரு கட்சி நடக்குது, நாட்டில் இவ்வளோ நடப்புகள் நடக்குது. ஆனால் யாருமே
மக்கள் முதலையாவது பார்வையாளர்களாக இருந்தாங்க, இப்போ அது கூட இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, உண்மையான சமூக அறிஞர்கள் சொல்கிறது என்னென்னா, மக்கள் என்னைக்கு பார்வையாளர்களிலிருந்து பங்கேற்பாளர்களாக வருகிறார்களோ அப்போதுதான் அரசியலும் ஆளுமையும் உருப்படும் சொல்கிறாங்க. எங்கே பிரச்சனை, மக்கள் இங்கே பங்கேற்க வர்றதுக்கு அவங்களும் விட பண்ணுறாங்க, இவங்களுக்கும் ஆர்வம் இல்லை. இப்போ என்ன ஆகிடுது, அரசியல் பாழ்பட்டு, ஆட்சியல் பாழ்பட்டு, குடும்பங்கள் பாழ்பட்டு, சமூகம் பாழ்பட்டு, தனி மனிதனும் பாழ்பட்டு போகிறான். பாருங்கள், இன்றைக்கி நான் இந்த பதிவை விடுறதுக்கு முக்கியமான காரணமே 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால் நடந்த அந்த நெல்லையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அவர் பேர் முகமது ரஃபி, ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். அவங்க மனைவி பேர் நஸ்லின் ஃபாத்திமா. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒன்று 5 வயசில் ஒரு பெண் குழந்தை, 13 வயசில் ஒரு ஆண் குழந்தை. அவர் இங்கே நந்தமாத்தில் தான் இருக்கிறாரு, ஒரு கார் ஷோரூமில் வேலை செய்கிறாரு. யார், முகமது ரஃபி. பாருங்கள், நிறைய கடன் ஆகிட்டு இருக்காங்க. கடனான ஒன்று இப்போ எங்கே போயிருக்காங்க, 3 நாளைக்கு முன்னால் அவங்க திசையன் விலை, அதாவது ஆத்தங்கரையான ஒரு கிராமம், லைக் வந்து நெல்லை பக்கத்தில் ஒரு வள்ளியூர் பக்கத்தில் நான் நினைக்கிறேன், அந்த பகுதி அதுதான் போட்டிருந்தது. கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டேன் அந்த படித்த உடனே. எவ்வளவு மோசமான ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம், சமூகத்தில் இருக்கிறோன்றதை அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. அதாவது பாருங்கள், எவ்வளோ நடக்குது, அடிக்கடி நடக்குது. அதை பற்றி நம்ம பதிவு போடணும். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி பர்டிகுலராக அவங்க 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நந்தமாத்தில் இருக்கிறாங்க. அவர் கார் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. நேராக அந்த ஆத்தங்கரை பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் போய் முந்தா நாள் என்ன பண்ணியிருக்காரு, 13ஆம் தேதி நினைக்கிறேன், அன்றைக்கி போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ரம்ஜானுடைய சிறப்பு தொழுகைகளை பண்ணிவிட்டு வெளியே வரும்போது கண்கள் இல்லாதவங்களுக்கும் அவங்க முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து ஆடை தானம், இந்த தானமெல்லாம் கொடுத்துட்டு அந்த 4 பேரும் ஒரே காரில் போய் அந்த ஆத்தங்கரை பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே போய் இரவு போய் நிறுத்திட்டுக்கிறாங்க. அவருக்கு நிறைய கடன் தொல்லை இருந்திருக்குது, அதுதான் சொல்லப்படுது. கடன் தொல்லையை என்ன பண்ணியிருக்கிறார் அவர், அப்படியே உள்ளவே காரை பூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்கு போய் உள்ளே போய் அந்த 4 பேரும் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட எவ்வளோ தைரியம் சொல்கிறதுக்கே எனக்கு பதைக்குது. கொஞ்சம் கூட அந்த ஒரு அனுதாபமே இல்லாமல் அந்த குழந்தைகள் மேலேயும் எல்லார் மேலேயும் தீ வச்சு இரவெல்லாம் எரிஞ்சிருக்குது. யாருக்குமே தெரியல. காட்டுல பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் போனால் 4 பேரும் எலும்பு கூடுகளாக இருக்கிறாங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது இவங்க வந்து கடன் அதிகமாகப்பட்டாருன்னு. பாருங்கள், அது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பின்னால் இருந்தாங்க பாருங்கள் 3 பேர், அந்த அம்மாவும் அந்த 2 குழந்தைகளும் அந்த எரிகிற போது அந்த தாயை கட்டி பிடிச்சிருக்கு 2 குழந்தைங்களும். அப்படியே அந்த எலும்பு கூட பார்க்குறாங்க, கட்டி பிடித்தபடி அந்த 3 எலும்பு கூடுகளும் இருக்கிறது. இதுக்கெல்லாம் யார், நாம தான் காரணம். நம்ம சமூகம் காரணம், நம்ம அரசாங்கம் காரணம், நம்மளுடைய சமூகம் காரணம், நம்ம தனி மனிதன் காரணம், நம்ம குடும்பம் எல்லாமே காரணம். எங்கேயோ நடக்குது நினைக்காதீங்க, எங்கேயோ நினைக்காது. என்ன அவலம், இப்படிப்பட்ட அவலம் நம்ம இங்கே வந்தது. வெளிமுகமாகவே வாழ்ந்துட்டு போகிறோம். நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு சமூக தலைமையாக இருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு உணர்வு வேண்டும், ஒரு வள்ளல் தன்மை வேண்டும். ஐயன் சொல்லுவான், அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புன்னுவார். ஒரு தலைமைக்கு இயல்பு என்ன, அஞ்சாமை. எதுக்கு அஞ்சாம கூடாது, அநீதிக்கு அஞ்சக்கூடாது. நீதிக்கு மட்டும்தான் அஞ்சணும், அநீதிக்கு அஞ்சக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அநீதியே அவங்க தான் உருவாக்குறாங்க. ஈகை இருக்குதா, ஈகை நான் 1000 கொடுத்தேன் 2000 கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு கொடுக்குறாங்க, ஓட்டுக்காக கொடுக்குறாங்க. உண்மையான ஈகை கிடையாது. நாட்டில் இன்றைக்கி பரிதவிக்கிறாங்க. எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் குடும்பமாக கொளுத்திக்கிறாங்க. ஏன், போன மாதம் கோயம்புத்தூரில் ஒரு சாதாரண பொறியாளர், ஒரு ஈவியில் வேலை செய்கிற பொறியாளர், அவர் பேர் கூட கமலேஷ், அவங்க மனைவி பேர் இலக்கியா, 42 வயசு, அவருக்கு 36 வயசு. அந்த அம்மாவுக்கு ஒரு நர்ஸாக பணிபுரியுறாங்க. ஒரே ஒரு குழந்தை, ஏஞ்சல், ஒரு பெண் குழந்தை. பாருங்கள், அந்த இலக்கியா நர்ஸாக பணிபுரியுற அந்த அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய். கடந்த 1 வருடமாக கடுமையான வலி இருந்திருக்குது, கடுமையான வலி. அந்த வலியை பொறுக்க முடியாமல் பாருங்கள், இனிமேல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கமலேஷ் ஈபியில் ஒரு இளநிலை பொறியாளராக இருக்கிறார். பேங்க் பேலன்ஸில் 10 லட்சம் வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு தரவுகளெல்லாம் வருது. அதையெல்லாம் விட்டுப்புட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி என் மனைவிக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் செத்து போகிறோம் சொல்லி அந்த 10 லட்சத்தை வந்து நீங்கள் தேவாலயத்துக்கு கொடுத்துருங்க, இஎஸ்ஐ தேவாலயத்துக்கு கொடுத்துருங்க, மிச்சம் எனக்கு வேறு ஃபண்டெல்லாம் எடுத்து நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்துருன்னு முதல்வருக்கு கடிதம் எழுதுறாரு. எவ்வளோ கேவலம், எவ்வளோ அவலம், யோசிச்சு பாருங்கள். இந்த வாழ்க்கை இப்படியே போனால் ஒவ்வொரு குடும்பமாக சாகிறாங்களே.
நமக்கு ஒரு தனி மனிதனாகவே கோபம் வருது, வருத்தம் வருது, அது மாதிரி ஒரு பதிவு வருது. ஏன் இந்த அரசாங்கத்துக்கு காது இல்லை, இந்த சமூகத்துக்கு ஏன் காது இல்லை? படிக்கிற செய்தியாக படிக்கிறோமே, அடுத்தவங்க வாழ்க்கையில் நடந்தால் செய்தி, நம்ம வாழ்க்கையில் இருந்தால் துக்கம் இல்லையா அது? அப்போ என்னைக்கு அடுத்தவங்க செய்தியை கூட அந்த துக்கமாக நம்ம கருதுறப்போ அன்னைக்கு தான் நமக்கு மனிதனுக்கு ஒரு மனிதாமனம் இருக்கும். நான் சொன்ன பாருங்க, சமூக தலைமையே இல்லாத ஒரு நாடாக போயிடுச்சு அந்த குட்டிச்சோழனா நாடு. நான் சொன்ன பாருங்க, பண்பாடு போயிடுச்சு, அன்பு போச்சு, அரவணைப்பு போயிடுச்சு, ஆதரவு கொடுக்கறது போச்சு. ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு 4 பேரை காப்பாற்றுறதுக்கு அந்த இஸ்லாம் சமூகத்திலே இல்லை. இன்றைக்கி ஒரு இஸ்லாம் சமூகம் வந்து ஒரு கட்சியில் கூட்டு வைக்குது, 3 பிரிவு 4 பிரிவு 5 பிரிவாக சொல்லிட்டு போகிறாங்க. என்ன உங்களுக்குள்ளே ஒரு இணக்கம் இல்லைன்னா அப்புறம் எப்படி யாரை வந்து என்ன சொல்ல முடியும்? நான் வாழ்க்கையில் இதை ஏன் சொல்கிறேன்னா, நாட மாட்டோன்றோம், எல்லாம் பொய்யாலேயே போகிறோம். இந்த உண்மையை ஊரை சுற்றி வர்றதுக்கு முன்னால் பொய் உலகத்தையே சுற்றி வந்துடுது. இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்க பண்ணுறாங்க பாருங்கள் கூத்து. அவங்க ஆட்சி பண்ண அந்த 5 வருடமும் நான் அதை தான் சொல்ல வரேன். உள்ள பாடி ஒன்றுமே இல்லை, கட்டடம் மட்டும் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது தவிர அடிப்படை இல்லாத மாளிகையாக கட்டியிருக்காங்க அவங்க. இந்த 5 வருஷமும் தனி மனிதனிலிருந்து குடும்ப நலனிலிருந்து குட்டிச்சோராயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், மறுபடியும் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், தமிழ்நாட்டிலே முதல் மாநிலம்னு கோவிக்கிட்டு இருக்காங்க. இந்த அவலத்தை எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? கண்ணாசையா சொல்லுவார், அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது, அழகாயிருக்கும் காஞ்சிரம் பழங்கள் சந்தையில் விற்காது, விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது, விளக்கியிருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது, கண்ணை மூடும் பெருமைகளாலே தம்மை மறந்து வீரர்கள் போலே ஓஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள். அங்கே உண்மையே இல்லையே. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில், இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில், தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணவங்க உண்மையே இல்லாமல் பொய்யிலே நீட்டை ஒழிக்கிறேன்னு 5 வருஷத்துக்கு ஆரம்பித்தாங்க, நீட்டை ஒழிச்சிட்டாங்க, ஒரேடியாக மக்களையே ஒழிச்சிட்டாங்க. இதெல்லாம் உணரணும் மக்களே. நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன், இதை நான் அரசியல் கொஞ்சமாக பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்கள், ஒரு பார்வையாளனாகவாவது என்ன நடக்குதுன்னு யோசிங்க, சிந்தனை அறிவை கொண்டு வாங்க. இங்கே என்ன நடக்குது எல்லாமே பொய்யா இருக்கும்போது நாம் எப்படி உண்மையாயிட முடியும்? ஆனால் முடியும். ஒரு சூரியன் போதும் இந்த உலகத்துக்கு. ஒரு தலைவர் இருந்தார் எம்ஜிஆர், என்ன சொல்ல முடியும்? ஒரு வள்ளல் தன்மை இருந்தது கிட்ட சொன்ன பாருங்க, அஞ்சாமை இருந்தது, ஈகை இருந்தது. அவர்கிட்ட வந்து உண்மையான அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்த 4ம் இருந்தது. அறிவு இருந்தது. அறிவுனா என்ன? பட்டறிவு இருந்தது, பகுத்தறிவு இருந்தது, படிப்பறிவும் அவர் இருந்தது. அவர் பெருசாக கல்வியை படிக்கலையே தவிர அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமைனா நீங்கக்கூடாது, எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஓடுவார் எம்ஜிஆர். அந்த பக்கம் மத பிரச்சனை வந்துடுச்சு அவருடைய ஆட்சியில், ஓடுறாரு. அவர் போய் எல்லாத்தையும் தரவுகளை அவரே போய் கேட்குறாரு. மண்டைக்காடில் ஒரு மதக்கலவரம் வந்துடுச்சு. அவரே போய் கையில் ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொரு எல்லாரும் சந்திக்கிறார். தனுஷ்கோடி அவர் நாடார் கூட அதை சந்திச்சார் சொல்லி நான் பதிவே போட்டிருக்கேன். அதே போல் தூத்துக்குடியில் ஒரு டூரிங் டாக்ஸி எரிஞ்சு போகுது, அதுக்கு உடனே ஓடுறாரு. தன்னுடைய தன் மக்கள் உலகத்தின் எந்த மூலையில் இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்கா அடிக்கும்போது நாம் வருத்தப்படுறோம், உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு பண்ணும்போது நாம் வருத்தப்படுறோம், இந்த பக்கம் காசாவில் சுடுகாடாக மாறுதேன்னு நம்ம வருத்தப்படுறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம வருத்தப்படாமல் இருக்க முடியுமா? அப்போ அந்த நாடு என்னைக்கு நம்ம நாடு, நம்ம உலகம், நம்ம தேசம், இந்த தேசப்பற்று கொஞ்சமாவது இருந்தால் தான் இந்த மக்கள் மேலேயும் பற்று வரும். அற்புதமானவர்களே, இந்த தமிழ் தீருடைய செயல்பாடுகளும் அதனுடைய கொள்கைகளும் அது சொல்கிற அந்த நேர்மையும் அறமும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த தமிழ் டிவிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த ஜிபி நம்பருக்கு உங்களுடைய அற்புதமான அன்போடு சேர்த்து உங்கள் உதவியை செய்யுங்க. இது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இறைமை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டுவித்தால், அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை சிறைமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குகிறேன்.